நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை தற்போது 72,000 ரூபாயை கடந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தங்க மற்றும் வைர வியாபாரிகள் சங்க செயலர் சாந்தகுமாருடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் அதிகமாக போயிட்டுருக்கு. பொதுமக்களும் பீதி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் தங்கத்தோட ரேட்டு அதிகமாகுது, வருங்காலத்தில் தங்கத்தோட ரேட்டு என்னவாக இருக்கும் அப்படின்றத முழுமையாக விளக்குவதற்காக கோல்டு குரு சாந்தகுமார் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட முழு தகவலையும் கேட்டு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நாளுக்கு நாள் தங்கத்தோட ரேட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இன்றைய நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 72,000 தாண்டி விற்பனை ஆகுது. எதனால் ரேட்டு அதிகமாகுது, வருங்காலங்கள் எப்படி இருக்கும், இதை பற்றி முழு தகவல் சொல்லுங்கள். கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கடந்த ஒரு வருடமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு எதனாலனா பல்வேறு காரணங்கள் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், இதெல்லாம் ஒரு பக்கம். அது இப்போ பழைய செய்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் தேர்தல், அதனுடைய தேர்தல் முடிவுகள் டிசம்பர் 15ஆம் தேதி வந்தோடனே ட்ரம்ப்புடைய ஒரு அறிக்கை, நான் சமாதானத்தை கொண்டு வருவேன், உலக போர்லாம் நிறுத்துவேன்னாரு. உடனே 2,000 ரூபா சவரனுக்கு குறைஞ்சிது. அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அவருடைய பதவியேற்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பல்டி அடிச்சிட்டாரு. அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை, அதாவது யூஎஸோட எக்கானமியை நிலைநாட்டணுன்றதுக்காக பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தார். அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு ரேட் உயர ஆரம்பிச்சிது. அவர் நினச்சதுக்கு மாறாக நடந்துச்சு. அவர் என்ன நினச்சார்னா யூஎஸ் டாலரை வலுப்பெற்று ஒரு உச்சஸ்தலத்துக்கு கொண்டு போகணுன்னு பார்த்தாரு. பட் அதுக்கு மாறாக டாலருடைய பணவீக்கம் கம்மியாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் இம்போர்ட் டியூட்டி, அதாவது மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு டியூட்டி வரிவிச்சார். அப்படிலாம் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட்டில் அதனுடைய தாக்கம், ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. வேலைவாய்ப்பு இன்மை ஆகிடுச்சு. மற்ற துறைகள், அதாகப்பட்டது ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸ், இது எல்லாமே டவுன் ட்ரெண்டில் போக போக ஆட்டோமேட்டிக்காக கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிது. இது பக்கம் உயர அதை எல்பிஎம்ஏன்னு சொல்லிட்டு கோல்டை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் ஆகுது. டிமாண்ட் நிறைய ஆகுது கோல்டுக்கு பொறுத்த வரைக்கும். உலக அளவில், அதாவது இந்த வர்த்தக போர், ட்ரேட் வார்ன்னு சொல்கிறது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நடந்துகிட்டு இருக்க ட்ரேட் வார், அதனால தான் ரேட்டு இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குங்க. எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 45% இறக்குமதி ஆகிற பொருளுக்கு முதல்ல ட்ரம்ப் வரி போட்டார். உடனே இதை பார்த்தோடனே சைனாவும் அமெரிக்காலேருந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அமெரிக்காலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு அவங்க ஒரு 45% ஈக்குவலாக போட்டாங்க. உடனே ட்ரம்ப் பார்த்துட்டு 65 ஆக்கினார், இவங்களும் 65, 90 ஆக்கினாங்க, 115 ஆக்கினாங்க. இப்போ 245% அப்படின்ற லெவல் போயிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு அந்த ட்ரேட் வார் நடந்துக்கிட்டு இருக்கிறனால கோல்டு ஒன்று தான் ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்கிறது, விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருடைய பார்வையும் கோல்டு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. இதனுடைய தாக்கம் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலை உயர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது. சார், இப்போ சர்வதேச நிகழ்வுகளால் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாமானியர்கள், பொதுமக்கள்லாம் பெரும்பாலும் கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பெருசாக இவங்க ஆடம்பரத்துக்காண்டி இல்லைனாலும் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் இருக்குன்னு. அப்படி இருக்க சூழலில் இவங்க எப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணால் சரியாக இருக்குன்னு நேரம்? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேணாம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 2024 மட்டுமே நம்ம இறக்குமதி பண்ணியிருக்க தங்கம் 802 டன் தங்கத்தை நம்ம வெளிநாடுகள்லேருந்து நம்ம அரசாங்கம்